தமிழ்நாட்டுல போட்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மீன் விலைலாம் கம்மியா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கவங்களாம் இந்த வீடியோ பாருங்க. மீன் விலை கம்மியா இருக்கா இல்லையா, மீன்லாம் எவ்வளவு விலைக்கு இருக்கு சென்னை மாநகரம்ல தெரிஞ்சுக்கலாம். சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ சொல்லு ப்ரோ. சால ப்ரோ. கவலை கவலை போன வாரத்தில் 200 ரூபா போயிடுச்சு. ஒரு 4 நாளைக்கு 150 ரூபா கம்மி. மீன் ஆமா இனிமேல் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. காசிமேடு போட்டு போயின்னு வந்துருக்கு. இருந்து வரவோ கொஞ்சம் மீன் கொஞ்சம் பரவாயில்ல. போன வாரத்துல இருந்து இந்த வாரத்துக்கு கம்மியாக தான் இருக்கு. மீன் போட்ல போக ஆரம்பிச்சதுனால கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா? ஒரு 20, 30, ஒரு 50 ரூபா கம்மியா இருக்கு. போன வாரம்லாம் எல்லாம் 200 ரூபாய் 200 ரூபாய் 250 ரூபா. நல்லா இருக்கு. ஒயிட் ஓவல் வந்துருக்கு. நம்ம கடையில பெரியாரா வந்துருக்கு. அது எப்பயுமே ரேட் தான். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து ஒரு கிலோக்கு 2 பீஸ் 1500 ரூபா போகுது. ஒரு கிலோக்கு 8-9 மீன் வரும். அது ஒரு 800 போகுது. அதுலேயே ஒரு 4 பீஸ் வரும். அது 1300 1400. பொருள் நல்லா இருக்கும். நம்ம எல்லா லோக்கல் மொபைல்லேயே சைஸ் சின்னது டிஃப்ரெண்ட். ஒரு கிலோ 4 பீஸ். அதில் 2 பீஸ் வரும். இல்லை 3-4 பீஸ் வரும். நம்மளுக்கு பொருள் நல்லா இருக்கும். நல்லா இருக்குது. அந்த மாதிரி பெரிய மாதிரி இப்போதான் மீன் வர ஆரம்பிச்சுது. ஜனம் வர ஆரம்பிச்சு. இப்போ ஜனம் வந்துடும். நல்லா நண்டு இருக்கு. நண்டெல்லாம் 350, 400 இப்போ வரவா இருக்கு. இன்னும் ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். ஒரு 50-100 ரூபா கம்மியாயிடும். சரி பொருள் எல்லாம் பல வருது. இனிமேல் தான் நல்லா ஃப்ரெஷ் வஞ்சில இருக்கு. ஒயிட் ஓவால் இருக்கு. ஒயிட் பாப்லேட் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஒயிட் ஓவால் அது 800 போகுது. 8 பீஸ் 9 பீஸ் வரும். 9 பீஸ் வரும். நல்லா இருக்கும். அது மேல அது 1500 ரூபா. ஒரு கிலோ 2 பீஸ். அது மேல 1500 ரூபா வரும். இது கடல் இது 600 போகுது. பெரிய சைஸ். ஆமா ஒரு கிலோக்கு ஒரு 5 பீஸ் வரும். அதே மாதிரி ப்ளூ கிராப் இருக்கு. நண்டிலே ப்ளூ கிராப் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். நண்டிலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். டேஸ்ட் அருமையா இருக்கும். நண்டு நல்லா உடம்பு நல்லது. இதுயா ஆமா. ஒரு கேள்வி சொல்லுங்க. வயசானவங்களா இருக்காங்க. ஆமாண்ணா. அவங்களுக்கு எல்லாம் இந்த மீன்லாம் சாப்பிட்டா நல்லதுதான். என்னென்ன மீன் சொல்லுங்க? அது நிறைய மீன் இருக்கு. முள்ளுங்கிற மீன் ரொம்ப சாப்பிடலாம். 150, 40, 140 முள்ளுங்கிற மீன் நிறைய சாப்பிடலாம். வயசானவங்கள சில பேர் முள்ளு கம்மியாகிற மீன்ல வந்து அந்த புரோட்டீன் அதெல்லாம் கம்மியா இருக்கும். முள்ளு நிறைய மீன்ல அந்த புரோட்டீன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். முள்ளு இல்லாத மீனோட முள்ளு இருக்கிற மீன் ஆமா சத்து ஜாஸ்தி. இந்த மீன் பேர் என்னதுல? இது காலா இந்தியன் சால்மன். 800 ரூபா போற 750 ரூபா. என்ன இது இந்தியன் சால்மன். இதான் காலா. இதெல்லாம் டாக்டர் கன்ஃபார்ம் எழுதி கொடுப்பாங்க. மீன்லாம் எவ்வளோ மோஸ்ட்லி இது 800 போகுது. இன்னைக்கு 800 ஒரு 2 நாள் மீன் ஒரு 1000-1200 போயிட்டு வாங்க. 850, 800 போகணும். இப்ப கம்மியா இருக்கு. நான் ஒரு 50 ரூபா கம்மியா இருக்கு. இன்னும் ஒரு 2 வாரம் 100 வாரம் ஆயிடுச்சு. ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சுன்னா கம்மியாயிடலாம். சூப்பர். நெத்தில 160 200 வரலாம் ரேட்ல போகுது. கவலை பொடி என்ன கவலை வந்து 140 ரூபாயிலிருந்து 200 வரலாம் போகுது இன்னைக்கு ரேட்டு. என்ன வஞ்சிரம் வவ்வால்லாம் 550 தான். வவ்வால்லாம் இன்னைக்கு வந்து 900 ரூபாய் ரேட்டு. என்ன வஞ்சிரம் 1200 ரேட்டு. ஒவ்வொரு மீனுக்கு அந்த மாதிரி ரேட்டு போயின்னு இருக்குது. என்ன இன்னும் கடலை இது வந்து இப்பதானே இது வருது. நெத்தில 160 ரூபாண்ணே. 160 ரூபா. இது 200 ரூபாய். ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரேட்டுக்கு போகுது. இன்னைக்கு விலைக்கு அது மாதிரி போகுது. நாளைக்கு குறையலாம். காசிமேட்டு மீன் வந்து வச்சுக்க கொஞ்சம் அதிகமாகவே வரும். கொஞ்சம் கம்மியாக வரலாம். ஏன்னா கம்மியாகல அதுக்கு அது வரல கம்மியாகல. இப்போ அந்த பக்கம் வந்து பாம்பே, கல்கட்டா, கர்நாடகா ஃபுல்லாக கோவா எல்லாம் பக்கம்லாம் மீன் இப்போ அவங்களுக்கு தடை காலம். அதனால வந்து மீன் கூட ஏறும். இங்கெல்லாம் இப்போ காசிமேட்லேருந்து வரதுனால கூட அதிகமாகும். அதனால இது கிடையாது. இப்போ 2 பக்கம் மீன் வந்து வச்சுங்களா விலை கம்மியாகும். அவ்வளவுதான் மாத்தி குடுத்துறாங்க. அவ்வளவுதான் பாதிக்குதாருனாக்கா பொதுமக்கள் தான். நான் வியாபாரி சொல்லக்கூடாது. இருக்கிற நிலைமை சொல்றேன். வயசானவங்க பெரும்பாலும் பொடி மீன் மத்தி சாப்பிடலாம். ஏன் சாப்பிட்ற முட்டி வலிக்கு நல்லது. ஆனா ஃப்ரை பண்ணி சாப்பிடாது. குழம்பு வச்சுதான் சாப்பிடணும். பசங்களுக்கு கூட சரிங்க. பொடி மீன் விடலாம். பெரிய மீன் சாப்பிடணும். வஞ்சிரம் வவ்வால் விடலாம். குழம்பு வச்சு விடலாம். 500 ரூபாமா? 500 ரூபா கிலோ. இது 550 ரூபா. இது 450 ரூபா.
நெத்திலி சாப்பிட்டா பெரியவங்களுக்கு அதான் 45 வயசு மேலே போனாங்கன்னாக்கா நெத்திலி சாப்பிடலாம். மத்தி இந்த காணகத்தை குழம்பு வச்சு தான் சாப்பிடணும், அப்போதான் முட்டி வலிங்களுக்கு. பெண்களுக்கு பெரும்பாலும் வந்து கிருகை சாப்பிடலாம், பேக் பெயின்களுக்கு கடுமா சாப்பிடலாம். ஏன்னா டெலிவரி ஆனவர்களுக்கு அவங்களாம் அதெல்லாம் இதாக இருக்கும். இந்த தாய்மார்கள்லாம் வந்து கருவுற்று தாய்மாரெலாம் குழந்தை பெற்றாங்கன்னா என்ன கொடுக்குனாக்கா சொரா கொடுக்கலாம், சொரா புட்டு அது கொடுத்தா பால் சுரக்கும். அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், பால் சொரான்னுவாங்க. பால் சொரான்றது கடையில் கிடையாது, ஆனால் சொரா அவ்வளோதான். பால் சுரக்கிறதுனால பால் சுரங்க தாய்மார்கள் சாப்பிட்டா பால் சுரக்கும், அதனால பால் சுரம் அவ்வளோ, வேற ஒன்றும் கிடையாது. குழந்தைங்களுக்கு வந்து எதாவது சொல்லணும், பொடி மீனோட பெரிய மீன் கொடுக்கலாம், ஆனால் குழம்பு வச்சு தான் சாப்பிடணும், அப்போதான் வறுத்தே சாப்பிடக்கூடாது. பாரு 500 ரூபா சார், இது 550 ரூபா, 450 ரூபா. அதனால வந்து அதெல்லாம் சாப்பிட்டாக்க உடம்புக்கு நல்லது. பெரும்பாலும் அதில் சாப்பிட்டீங்கன்னா வெள்ளைக்கிழங்கான்னு ஒன்று வருது, வெள்ளைக்கிழங்கு அதை சாப்பிட்டா பெரும்பாலும் என்னக்கா ஹார்ட் பேஷண்ட், சுகர் கண்ட்ரோல் வரது. அதெல்லாம் சுகர் உள்ளவங்க, என்ன ஹார்ட் பேஷண்ட் உள்ளவங்க, இந்த கேன்சர் கூட வராது இந்த வெள்ளைக்கிழங்கு சாப்பிட்டா, மெடிசின். அதே மாதிரி சால்மன் ஒரு மீன் வருது, சால்மன், அது சாப்பிட்டாக்கா உடம்பு உபாதைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. பேக் பெயின், அவரை முட்டி வலி, அவரை இந்த இது ஆட்டு வீக்காக இருக்குது அது மாதிரி இருக்குங்களா, அதை சாப்பிடலாம். சாப்பிட்டா பெரும்பாலும், ஆனால் எந்த மீனாக இருக்கட்டும் குழம்பு வச்சு சாப்பிட்டாதான் உடம்பு கண்ட்ரோல் நல்லா இருக்கும். நீ வறுத்து சாப்பிட்னு வச்சியா இப்போ வர 1000 ரூபா சரியாகுது. வெள்ளைக்கிழங்கு வரதே கஷ்டமா இருக்கு. ஆமாம் வரும், அது எல்லாமே எக்ஸ்போர்ட்டுங்க. வெள்ளைக்கிழங்கா, வெள்ளை வவ்வால் அதெல்லாம் எக்ஸ்போர்ட்டு. அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் போகிற மாதிரிலாம் 2000 ரூபாய் கிலோ. இன்னொரு மீன் இது கலவான்னு ஒரு மீன் இருக்குது, அந்த மீன் வந்து உடம்புக்கு எவ்வளோ தெரியுங்களா, கால்சியம் பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. அது வந்து இங்கே வந்து வாங்குறதே கஷ்டப்படுறான். இதை வந்து மலேசியாவில் போச்சுனாக்கா ஒரு கிலோ 4000 ரூபாய், இங்கே 100 ரூபாய்க்கே வாங்க மாட்டேங்களா அந்த மீன். இது 550 ரூபாய்யா, இது 450, இது 500. எல்லாம் தேங்காய் பாரு தான், அது மஞ்சா, இது வெள்ளை, அவ்வளோதான், ரகம் தான், வேற ஒன்றும் கிடையாது. பெரிய வஞ்சரம் எவ்வளோ விலை? 1700 ரூபாய் கிலோ. ஒரு கிலோ 1700 ரூபாய். சின்ன வஞ்சரம் 700 ரூபாய், அது 800 ரூபாய். இதோட அது கொஞ்சம் பெருசு. ஓகே, மீன் விலை கம்மியாக இருக்கு, அதிகமாக இருக்குண்ணா? இப்போ ஸ்டார்டிங் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கு மீன் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த போன வாரத்தோட கொஞ்சம் வச்சு கம்மியாக இருக்கா? இல்லை சேம் தான். சரி, வாரம் தான் ரேட்டு போச்சு, அதே தான் போகுது. மீன் இப்போ தான் வர ஆரம்பிச்சு. அது வஞ்சரத்தில் மீதி மீன்லாம் கம்மியாக இருக்கு. ஓரளவுக்கு ஒரு மீன் கம்மியாக இருக்கு, ஒரு மீன் கம்மியாக இருக்கும். அடுத்த வாரம் வந்தால் இன்னும் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும், எல்லா ஒரு மீன் வந்துடும். மீனுக்கு அதிகமாக வந்துருச்சுன்னா அப்போ ரேட்டு கம்மியாக இருக்கும். ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால ரேட் அதிகமாக இருக்கும். எறாவோட ரேட்லாம் பார்க்கலாம். இது 220, இது 230, அது 250. குவாலிட்டி வைஸ் டிஃபர் ஆகும், ஆனால் சூப்பராக இருக்கும். இது கட்லா மீன் வந்து 150 ரூபா, பெரிய சைஸ். இது வந்து பங்கஸ், கொஞ்சம் பெரிய சைஸ், சின்ன சைஸ் எல்லாமே 100 ரூபா. பங்கஸா? பங்கஸ் நெய் மீன். அது வந்து கட்லா. இது ரோகு. இது கட்லா, இது கட்லா. அது ரோகு. அது எவ்வளோ? 130. வவ்வாலு 130. 130. அது கம்மியாக இருக்கு. என்ன ஒரு அளவு கம்மியாக இருக்குல்ல? கம்மியா இது என்ன? அது இதுல பெருசு. இது எவ்வளோ கிலோ? அதே ரேட்டு தான், 150. 150. இந்த எறாவெல்லாம் கடல் நண்டு இன்னும் வாங்கிட்டீங்கன்னா அது ரொம்ப தப்பு. இது வந்து ப்ரான் ஃபார்மிங்லேருந்து வரக்கூடிய எறா, வளர்ப்பு எறா. ஸோ இந்த எறாவை வந்து நீங்கள் கடல் எறா நினச்சி வாங்கக்கூடாது. இது எறா சாப்பிடலாம், நல்லது தான், இதுலேயும் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. ஆனால் இது வளர்ப்பு எறா. கடல் எறாக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கடல் எறா இதோட ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, டபுள் மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோ தலை இது? 300 ரூபா. வராது, 300 ரூபா. 300, 250. சைஸ் பொறுத்தா? சைஸ் வேரியேஷன். ஒரு கிலோ எத்தனை மீன் விடும்? ஒரு கிலோ ஒரு மீன் வந்தா 500 ரூபாய், 2 மீன் வந்தா 400 ரூபாய், 3 மீன் 4 மீன்லாம் போட்டா 300 ரூபாய். அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் 250 ரூபாய். கடல் மீன் வந்து உடம்புக்கு நல்லது, எல்லாத்தையும் நல்லது. உயிரோட மீன், அஞ்சரை மீன் மாதிரி. இது தண்ணியே இல்லாம இவ்வளவு நேரம் உயிரோட எப்படி தெரியல? தண்ணி இல்லாம 2 hour 3 hour தண்ணி இல்லாம உயிரோட. தண்ணி இல்லாம கடல் மீன் காலியிடும்.
நாட்டுக்கோழி எப்படி இருக்கு அந்த மாதிரி நாட்டுக்கோழிக்கும் பிராய்லருக்கும் வித்தியாசம் இருக்குங்களா நெருப்பு ஜாஸ்தி அதுல துளி துளி இதுல எல்லாம் வந்துச்சு தல அப்படியே வருமா மீன் நம்மளுக்கு தெரியும் மீன் கையில பிடிச்சாலும் நல்லா இருந்தா வாங்கிக்கலாம் எனர்ஜி பவர்னு அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது அது வந்து பிளட் தான் அது இப்ப ஐஸ் கட்டி ஆகுது ஐஸ் பேக் பண்ணும்போது அந்த தண்ணி வரும்போது அந்த பிளட் போயிடும் அவ்வளவுதான் அப்ப இது அது சில சிவப்பா பேர் இருக்கணும். அது அது வந்து சும்மா தான் அது மோஸ்ட்லி சோப்பா இருக்கணும் அது வந்து தண்ணி ஐஸ் தண்ணி பண்ணாதான் பிளட் வந்துடும் சரி கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க அது அது கண்ணு ஒயிட்டா இருக்கும் இது நல்லா இருக்கு white ஆ. ஒயிட்டா இருக்கு ஒண்ணு ரெட்டா இருக்கு ரெட்டா இருக்கு, அதையா? அது ஒண்ணுமே ஐஸ் பேக் வரும்போது அந்த நீங்க கண்ணால தான் இந்த தலை இருக்கும் செவுள் இருக்கும் அது செவுல எல்லாம் அந்த பிளட் வெளியே வந்துடும் அவ்வளவுதான் மத்தபடி அது ஒண்ணு இல்ல. மற்றபடி ஒண்ணுமே இல்லை மீன் நம்ம கையில பிடிக்கும் போது தெரியும் நல்லா இருக்கனால நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மீன் சரியா கீழே கட் பண்ணும்போது கிளீன் பண்ணிடுவாங்க சரி போய் மாத்திடுவாங்க மீன் நல்லா இருக்கு அது மேல வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மாத்தி உங்களுக்கு பைசா கொடுத்துருவாங்க இல்லை அதுக்கேற்ற மாதிரி பொருள் கொடுத்துருவாங்க இல்ல நீங்க இதெல்லாம் வாங்கணும் அப்படிலாம் கட்டாயெல்லாம் பண்ண மாட்டாங்க அது மாதிரி மார்க்கெட் மாறி விருப்பம் தான் வாங்கிக்கலாம் இல்லைன்னா விட்டுருவாங்க உங்களை யாரும் கட்டாயெல்லாம் பண்ண மாட்டாங்க மாநகரம் இவ்வளவு நல்ல ஆமா மார்க்கெட்டா ஆமா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜனங்க வராங்கன்னா நம்ம நல்ல பொருளா இருக்கிறது இங்க வராங்க ஹோல்சேல் மார்க்கெட் கம்மியா இருக்கும் நம்ம 1000 இருக்குது 1000 சூப்பர் ஆயிடுது பல்லே இருக்காது நன்றி பல்லே இல்லைங்க நன்றி சொல்ல போறேன் பூஜை